மார்ச் மாதத்தின் 31ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு. சிலுவை எதற்காக? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசுவின் மரணத்தின் மூலம் சிலுவை புனிதமாக்கப்படவில்லை. அது விசேஷ ஆசீர்வாதங்களை தரும் மந்திர பொருளாக மாற்றப்படவும் இல்லை. சிலுவை உபதேசம் என்பது சிலுவை புனிதமாக்கப்பட்டது என்ற செய்தியை தருவது அல்ல. பாவ மனிதர்களை தேவனுக்கு ஏற்றபடி புனிதமாக்க ஆண்டவர் மிக மிக கேவலமான ஒரு சிலுவையில் மரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை விளக்குவதே சிலுவை உபதேசம். 1 கொரிந்தியர் 1:23, கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டது. பாவத்தால் பழுதுபட்டு போன மனு குலத்தை பரிசுத்தமாக்கிட ஆண்டவராகிய இயேசு அத்தகைய ஒரு கேவலமானதும் கொடூரமானதுமாகிய தண்டனையை ஏற்க வேண்டி இருந்ததால் பாவம் எந்த அளவிற்கு கொடிய தண்டனைக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிலுவை மனுகுலத்தை இரட்சிக்க எவ்வளவு பெரிய அவமானகரமான தண்டனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சாபமான, கொடூரமான, கேவலமான ஒரு இழிவான சிலுவை மரத்தின் வழியாக கடந்து சென்றுதான் பாவ விடுதலையை மனிதனுக்கு கர்த்தர் உருவாக்க முடிந்தது. அப்படியானால் கர்த்தர் உருவாக்கிய பாவ மன்னிப்பு, இரட்சிப்பு, பாவ விடுதலை ஆகியவற்றை நாம் எந்த அளவிற்கு கரிசனையோடு நாடி பெற வேண்டும் என்பதை சிலுவை நினைவூட்டுகிறது. சிலுவையின் மூலமாய் கர்த்தர் மனுகுலத்திற்கு ஆயத்தமாக்கிய பாவ மன்னிப்பையும் பாவ விடுதலையும் பரிசுத்த வாழ்க்கையும் நாம் முக்கியப்படுத்தாமல் சிலுவையை மேன்மையாக கருதுவதாலோ சிலுவை அடையாளத்தால் ஆசீர்வாதம் வரும் என நம்புவதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் சிலுவையை அல்ல, சிலுவையின் மூலமாக கர்த்தர் உருவாக்கிய இரட்சிப்பை கனப்படுத்த வேண்டும். நாம் சிலுவையை ஆசீர்வாத பொருளாக எண்ணாமல் கொடிய சிலுவையை ஏற்றுக்கொண்டுதான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர முடிந்தது என்பதை உணர்ந்து அவரையே பற்றி கொள்ள வேண்டும். சிலுவை பாவமான வாழ்க்கைக்கு கிடைக்கும் முடிவு என்னவென்பதை குறித்து நம்மை எச்சரிக்கின்றது. சிலுவை நமது பாவங்களுக்காக இயேசு செலுத்திய கிரயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆம், நாம் சிலுவையே அல்ல, சிலுவையில் நமக்காக அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். சிந்தனைக்கு: பூமியில் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிப்பவர்களே பரலோகத்தில் அவருடன் மகிமையில் சுகிப்பார்கள்.